ஓம் சாந்தி. 9/11/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/11/2007 மதுபன். முரளியின் தலைப்பு சத்தியத்தன்மை மற்றும் தூய்மையின் சக்தியை சொரூபத்தில் கொண்டு வந்து கொண்டே பாலகன் மற்றும் எஜமான தன்மையின் சமநிலை வையுங்கள். சத்தியத்தின் சக்தி மற்றும் தூய்மையின் சக்தி, இதுதான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் அல்லது அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சத்தியத்தன்மைக்கு ஆதாரம் சம்பூர்ண தூய்மைதான். இதை பற்றி பாபா நிறைய விஷயங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறார். இன்று சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்குரு தன்னுடைய நாலாபுறமும் உள்ள சத்திய சொரூபமான மற்றும் சக்தி சொரூபமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சத்தியத்தின் சக்தி அனைத்தையும் விட மிக உயர்ந்தது. இந்த சத்திய சக்தியின் ஆதாரம் சம்பூர்ண தூய்மை. மனம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு, கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளமும் இருக்காது. அதாவது நமக்குள்ள சத்தியத்தன்மை, சத்தியத்தின் சக்தி இருக்கணும்னா அதுக்கு ஆதாரம் சம்பூர்ண தூய்மை. சம்பூர்ண தூய்மை என்றால் மனம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு, கனவில் கூட தூய்மையற்ற தன்மையினுடைய பெயர் அடையாளமும் இருக்காது அப்படின்றார். இதுதான் சம்பூர்ண தூய்மை. அப்படிப்பட்ட தூய்மையின் வெளிப்பாடு என்ன தென்படும்? அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாவின் முகம் மற்றும் நடத்தையில் தெய்வீக தன்மை தெளிவாக தென்படும். அவர்களுடைய கண்களில் ஆன்மீக ஜொலிப்பு, முகத்தில் சதா முகமலர்ச்சி, மேலும் நடத்தையில் ஒவ்வொரு அடியிலும் தந்தைக்கு சமமான கர்ம யோகி நிலை தென்படும். இப்படிப்பட்ட சத்தியவாதியாக சத்தியமான தந்தை மூலம் இந்த சமயத்தில் நீங்கள் அனைவரும் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்திலும் நிறைய பேர் தன்னை சத்தியவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள், உண்மையும் பேசுவார்கள். ஆனால் சம்பூர்ண தூய்மைதான் உண்மையான சத்தியத்தின் சக்தியாகும். அதாவது உலகத்துல கூட நிறைய பேர் தன்னை சத்தியவாதின்னு சொல்லிக்கிறாங்க. சும்மா சொல்லிக்கல, அவங்க உண்மைக்கும் இருப்பாங்க, உண்மையை பேசுவாங்க. ஆனால் அதற்காக அவங்கள சத்தியவாதின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா சம்பூர்ண தூய்மைதான் உண்மையான சத்தியத்தின் சக்தி அப்படின்னு சொல்றாரு. அவங்க யாரையும் ஏமாத்தாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம், யாருக்கும் கெடுதல் செய்யாம இருக்கலாம், ஓகே தான். ஆனால் சம்பூர்ண தூய்மை இருந்தால்தான் அவங்க சத்தியவாதி அல்லது சத்தியத்தின் சக்தியுடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார் பாபா. ஆக இந்த நேரத்தில், இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் அனைவரும் அதுபோல் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தின் உயர்ந்த பிராப்தி சத்தியத்தின் சக்தி மற்றும் தூய்மையின் சக்தி ஆகும். இந்த பிராப்தியினால் சத்யுகத்தில் நீங்கள் அனைவரும் பிராமணரிலிருந்து தேவதையாகி ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டினாலும் தூய்மையாகிறீர்கள். முழு சிருஷ்டி சக்கரத்திலும் வேறு யாரும் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டினாலும் தூய்மையாகுவதில்லை. ஆத்மா தூய்மையாகலாம், ஆனாலும் ஷரீரம் தூய்மையானதாக கிடைப்பதில்லை. ஆக அப்படிப்பட்ட சம்பூர்ண தூய்மையை இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். பெருமிதத்துடன் என்ன சொல்கிறீர்கள் என்பது நினைவில் இருக்கிறதா? நினைத்து பாருங்கள். தூய்மையை பற்றி பெருமிதத்துடன் என்ன சொல்றீங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க அப்படின்றார். தூய்மை எங்கள் பிறப்புரிமை என்று அனைவரும் உள்ளபூர்வமாக சொல்கிறீர்கள், அனுபவத்தோடு சொல்கிறீர்கள். பிறப்புரிமை எளிதாக கிடைக்கிறது. ஏனென்றால் தூய்மை மற்றும் சத்திய தன்மையை அடைவதற்காக நீங்கள் அனைவரும் முதலில்
உங்களுடைய சத்திய சுரூப ஆத்மாவை அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய சத்திய தந்தை டீச்சர் சத்குருவை அறிந்து கொண்டீர்கள். அறிந்து கொண்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். எதுவரை ஒருவர் தன்னுடைய சத்திய சொரூபத்தையும் சத்திய தந்தையையும் அறியவில்லையோ அதுவரை சம்பூர்ண தூய்மையும் சத்தியத்தின் சக்தியும் வர முடியாது. ஆக நீங்கள் அனைவரும் சத்தியத்தன்மை மற்றும் தூய்மை சக்தியின் அனுபவிகள் தானே? அனுபவிகளா? அந்த மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யதார்த்தமான ரூபத்தில் தன்னுடைய சுரூபத்தையோ சத்திய தந்தையின் யதார்த்தமான சொரூபத்தையோ அறிய முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தின் அனுபவத்தின் மூலம் தூய்மையை எந்த அளவிற்கு எளிதாக தனதாக்கி இருக்கிறீர்கள் என்றால், அதன் மூலம் இந்த நேரத்தின் பிராப்தியின் பலனாக தேவதைகளுக்கு தூய்மை நேச்சுரல் நேச்சராக இருக்கிறது. அதாவது இயல்பான சுபாவமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு நீங்க இந்த நேரத்துல அந்த தூய்மை தன்மையை தனதாக்கி இருக்கிறீர்கள் அப்படின்றார். அது சத்தியுகத்துல தேவதைகளுக்கு நேச்சுரல் நேச்சராக இருக்கு. இப்படி நேச்சுரல் நேச்சரின் அனுபவத்தை நீங்கள்தான் அடைகிறீர்கள். எனவே தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்தி நேச்சுரல் நேச்சரின் ரூபத்தில் வந்திருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். எவ்வளவு நல்ல முறையில பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சத்தியத்தன்மை, தூய்மை, இதுதான் என்னுடைய நேச்சுரல் நேச்சராக இருக்கணும். அது இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்றார். எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்றது, காரணமே இல்லாம பொய் சொல்றது, ஒரு வேலை செய்யும் போது பார்க்கும்போது ஒரு மாதிரி செய்கிறது, யாரும் பார்க்கலன்னா வேற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் சத்தியத்தன்மையும் கிடையாது. நாம் நமக்கும் சத்தியமானவர்களாக இல்லை, பாபாவுக்கும் சத்தியமானவர்களாக இல்லை, அந்த இடத்திற்கோ அல்லது அந்த சேவைக்கோ கூட சத்தியமானவர்களாக இல்லை. அப்போ என்ன தூய்மை இருக்கு, என்ன சத்தியத்தன்மை இருக்கு? ஆகையால தூய்மை அப்படின்னா பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, சத்தியத்தன்மை அப்படின்னா பொய் சொல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் அந்த பொய்யாமை அப்படின்றது நேச்சுரல் நேச்சராக இருக்கணும். ஒரு சேவையை கொடுத்தா ஏனோ தானோன்னு செய்கிறது, ஏன் முரளி கிளாஸை எடுத்துக்கோங்க, ஒரு லெக்சரே எடுத்துக்கோங்க, ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்கிறது, இது கூட சத்தியத்தன்மை இல்லை. நான் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து பாபாவோடு கனெக்ட் ஆகி ஞானத்தை சொல்லணும். அப்போதான் அது அந்த ஆத்மாவுக்குள்ளே போய் பதியும், அவங்களும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது போல சத்தியத்தன்மைக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு, கடல் போன்ற டெஃபினேஷன் இருக்கு. ஒவ்வொரு செயல்லையும் அந்த சத்தியத்தன்மை இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு செயல்லையும் தூய்மையின் சொரூபமாக இருந்து செய்யணும். ஏன் சாதாரணமாக ஒருத்தருக்கு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யார் ஃபோனுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு எதுக்கு? அது கூட தூய்மையில் கவுண்ட் ஆகும், தூய்மையற்ற தன்மை ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தூய்மை என்னுடைய பிறப்புரிமை என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பிறப்புரிமையா அல்லது உழைக்க வேண்டி இருக்கிறதா? உழைக்க வேண்டியதாக இல்லைதானே, சகஜம்தானே. ஏனென்றால் பிறப்புரிமை சகஜமாக கிடைக்கிறது, உழைக்க வேண்டி இருக்காது. உலகத்தில் இருப்பவர்கள் அசம்பவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அசம்பவத்தை சம்பவமாக சகஜமாக ஆக்கி இருக்கிறீர்கள். அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க சாத்தியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சாத்தியமற்றதை நீங்க சாத்தியமாக ஆக்கியிருக்கிறீங்க, அதுவும் சகஜமாக ஆக்கியிருக்கீங்க. அதுதான் விஷயம். கஷ்டப்படலை, உழைக்கலை, ஏன்னா பிறப்புரிமை இல்லையா? புது புது குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள். யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. யார் புது புது குழந்தைகளோ புதிதாக முதல் முறை வந்திருக்கிறீர்களோ
அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் லேட்டாக வந்திருக்கிறீர்கள், ஆனாலும் டூ லேட்டில் வரவில்லை என்று பாப் தாதா கூறுகிறார். லேட்டு தான், இருந்தாலும் இன்னும் டூ லேட் போர்டு போடப்படவில்லை, ஆகையால நல்லது அப்படின்றார், வாழ்த்து சொல்றார். கடைசியில் வந்திருப்பவரும் வேகமாக முயற்சி செய்து முதல் டிவிஷனில் வர முடியும் என்பது புது குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வரதானமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வர முடியும். இவ்வளோ நல்ல வரதானம் பாபா கொடுக்குறார். பகவான் தான். என்னையே கடைசியில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது, புகார் பண்ணக்கூடாது. ஆகையில பாப் தாதா நீங்கள் லாஸ்ட்டாக வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வர முடியும். தீவிர முயற்சி செய்தால் அந்த லாஸோ ஃபாஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்ற வரதானம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றார், உங்களுக்கு கொடுத்துருக்குற அப்படின்றார். இதுதான் லாஸ்ட்ல வந்திருக்கிறவங்களுக்கு பாபாவனுடைய வரதானம் அப்படின்றார். புதிய குழந்தைகளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா? யார் முதலில் வருவீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். டிவியில் உங்களுடைய கைகள் தெரிவதை பாருங்கள். நல்லது. தைரியமானவர்கள், தைரியத்திற்கு வாழ்த்துக்கள். தைரியம் இருந்தால் தந்தையின் உதவி இருக்கவே இருக்கிறது. கூடவே அனைத்து பிராமண குடும்பத்தின் சுப பாவனையும் சுப விருப்பமும் உங்கள் அனைவருடனும் இருக்கிறது. எனவே புதியவர்கள் முதல் முறையாக வந்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் பாப்தாதா மற்றும் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதல் முறையாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் குஷி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தானே? பிரிந்து போன ஆத்மாக்கள் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தில் வந்து விட்டீர்கள். எனவே பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் அனைவரும் கூட மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதா வதனத்தில் தாதியோடு ஒரு ரிசல்ட்டை பார்த்தார். என்ன ரிசல்ட்டை பார்த்தார்? நீங்கள் எஜமானர் மற்றும் பாலகன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள், அப்படிதானே? நீங்கள் எஜமானர்களாகவும் இருக்கிறீர்கள், பாலகர்களாகவும் இருக்கிறீர்கள். அனைவரும் இருக்கிறீர்களா? அதாவது தந்தைக்கு குழந்தையாக பாலகனாக மட்டும் இல்லை, ஆஸ்திக்கு எஜமானனாகவும் இருக்கிறீங்க, சுயராஜ்யத்திற்கு எஜமானனாகவும் இருக்கிறீங்க அப்படின்றார். அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். கை உயர்த்துங்கள், யோசித்து உயர்த்துங்கள், அப்படியே உயர்த்தாதீர்கள். பிறகு கணக்கு கேட்பார் அல்லவா? அடுத்தது பாபா, உன்னுடைய கர்மேந்திரியங்கள் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? நீ சொல்ற மாதிரி உன்னுடைய கர்மேந்திரியங்கள் கேட்குதா? சூக்ஷ்ம கர்மேந்திரியங்கள் நீ சொல்ற மாதிரி கேட்குதா? அல்லது உன்னுடைய மனம் சொல்ற மாதிரி நீ கேட்குறியா? அதை கடிமை ஆயிடுறியா? டீட்டெயிலாக எல்லாமே நான் கணக்கு கேட்பேன் அப்படின்றார். சரி, கையை கீழே போடுங்கள். பாலகன் என்ற நம்பிக்கை மற்றும் போதை சகஜமாக இருப்பதை பாப் தாதா பார்த்தார். ஏனென்றால் பிரம்மா குமார் குமாரி என்று சொல்கிறீர்கள். பாலகர்களாக இருப்பதினால்தான் பிரம்மா குமார் குமாரி என்று சொல்கிறீர்கள். மேலும் நாள் முழுவதும் மேரா பாபா, என்னுடைய பாபா என்பதை தான் நினைவில் கொண்டு வருகிறீர்கள். பிறகு மறந்தும் போகிறீர்கள், இருந்தாலும் இடையிடையே நினைவு வருகிறது. மேலும் சேவையிலும் பாபா பாபா என்ற வார்த்தை இயல்பாக வாயிலிருந்து வருகிறது. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நான் பாலகன், நான் பாபாவின் குழந்தை அப்படின்ற அந்த நினைவு உங்களுக்கு இருக்குன்றார். சொல்லும் போது கூட நான் பாபா குழந்தை அப்படின்னு சொல்வோம், நான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி அப்படின்னு சொல்வோம். வேலைகள் செய்யும் போது கூட என்னுடைய பாபா என்னுடைய பாபான்னு சொல்லிட்டு இருப்போம். மறந்துடுவோம் இடையிடையே, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த நினைவு வந்துட்டு தான் இருக்கு. சேவை செய்யும் போது கூட பாபாவுடைய சேவை, பாபா சொல்றார்,
அப்படின்னு சொல்லி பாபா பாபான்ற வார்த்தை இயல்பாக வருது வாயில. அப்படி வரணும். ஒருவேளை பாபா என்ற வார்த்தை வரவில்லை என்றால் ஞானத்தின் பிரபாவமும் ஏற்படாது. நீங்கள் என்ன சேவை செய்தாலும், சொற்பொழிவு ஆற்றினாலும், கோர்ஸ் கொடுத்தாலும், பதவி தலைப்புகளில் பேசினாலும், உண்மையான சேவையின் வெளிப்படையான ஸ்வரூபம் அல்லது வெளிப்படையான நிரூபணம் என்னவென்றால், கேட்பவரும் நான் தந்தையினுடையவன் என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாயிலிருந்தும் பாபா பாபா என்ற வார்த்தை வர வேண்டும். பாபான்னா அந்த ஹிந்தி பாபா அப்படி இல்லை, அப்பா அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்தும் வரணுன்றார். மற்றபடி ஏதோ சக்தி இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லக்கூடாது. லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சில நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்ல அனுபவமாச்சு, ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருந்தது, ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய பாபா அல்லது பாபாவினுடைய சேவை அந்த உணர்வில் நீங்கள் செய்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கூட என்னுடைய பகவான் என்னுடைய தந்தை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ற அனுபவம் செய்வாங்க. அவங்களும் என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சேவையின் வெளிப்படையான நிரூபணம். ஆகையில ஏதோ சக்தி இருக்கிறது, நல்லா இருக்கிறது என்று மட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் மேரா பாபா என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். இதற்கு தான் சேவையின் வெளிப்படையான பலன் என்று சொல்லப்படுகிறது. பாலகர் என்ற போதை மற்றும் நம்பிக்கை நன்றாக இருக்கிறது. ஆனால் எஜமானன் என்ற நம்பிக்கை மற்றும் போதை வரிசை கிரமமாக இருக்கிறது. பாலக தன்மையை விட எஜமான தன்மையின் போதை பிராக்டிக்கல் நடத்தை மற்றும் முகத்தில் சில நேரம் தெரிகிறது, சில நேரம் குறைவாக தெரிகிறது. அதாவது பாலகத்தன்மை ஓகே, ஆனால் எஜமான தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நடத்தையிலும் முகத்திலும் அந்த போதை சில நேரம் தெரியுது, சில நேரம் குறைவாக தெரியுது அப்படின்றார். உண்மையில் நீங்கள் டபுள் எஜமானர்கள். ஒன்று தந்தையின் பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள். அனைவரும் பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள் தானே. மேலும் தந்தை அனைவருக்கும் ஒரே அளவில் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு லட்சத்திலும் ஒருவருக்கு 1000த்திலும் கொடுக்கவில்லை. அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் எல்லையற்றதாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தந்தையிடம் எல்லையற்ற பொக்கிஷம் இருக்கிறது, குறைவாக இல்லை. ஆகையால் பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார். பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், மேலும் ஒரே மாதிரி ஒரே அளவில் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, நீங்கள் சுய ராஜ்யத்தின் எஜமானர்கள். ஆகையால் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று பாப்தாதா பெருமிதத்துடன் சொல்கிறார். ஆக ராஜா குழந்தைகள் தானே, பிரஜையாக இல்லை தானே. ராஜயோகிகளாக இருக்கிறீர்களா அல்லது பிரஜா யோகிகளா? ராஜயோகிகள் தானே. ஆக சுயராஜ்யத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். இருந்தாலும் எந்த அளவிற்கு பாலகன் என்ற போதை இருக்கிறதோ, எஜமானன் என்பதில் அதைவிட குறைவாக இருப்பதை பாப்தாதா தாதியோடு சேர்ந்து ரிசல்ட்டில் பார்த்தார். தாதியோடு சேர்ந்து வதனத்துல ரிசல்ட்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு இப்பதான் பதில் சொல்றார். இதுதான் நான் பார்த்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றார். பாலகத்தன்மையினுடைய போதை இருக்கு, ஆனால் எஜமான தன்மை என்ற போதை அதை விட குறைவாக இருக்கு. இதுதான் ரிசல்ட். அடுத்தது பாப்தாதா அந்த எஜமான தன்மையின் போதை ஏன் இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். சுயராஜ்யத்தின் எஜமானன் என்ற போதை சதா இருந்தது என்றால் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் எது இடையிடையே வருகிறதோ அவை வர முடியாது.
பிரச்சனை அல்லது தடை வருவதற்கு மனம்தான் விசேஷ ஆதாரமாக இருக்கிறது என்பதை பார்க்கப்படுகிறது. மனம்தான் அலைச்சலில் வருகிறது. அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மனம் ஆடிடுறது, அலைச்சல்ல வந்துடுறது. ஆகையால் மன்மனாபவ என்பதுதான் பாப் தாதாவின் மகா மந்திரமாக இருக்கிறது. அதாவது பாபா மன்மனாபவ அப்படின்றாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கள். அதனால மன்மனாபவன் சொல்றதை தவிர தன்மனாபவ, ஏன்னா பாபாவுக்கு சரீரம் இல்லை, உடலை என்னிடம் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய உடலை என்னுடைய சேவையில ஈடுபடுத்துங்கன்னு வேணா சொல்லலாம். அதே போல தன்மனாபவ, பணத்தை என்னிடம் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லலை. பரந்தாமத்தில் அவர் பணத்தை வச்சு என்ன பண்ண போறாரு? பணத்தை என்னுடைய சேவையில ஈடுபடுத்துங்கன்னு வேணா சொல்றாரு. ஆனால் மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆகையால தன்மனாபவா தன்மனாபவா அப்படின்னு சொல்லலை அப்படின்றார். ஆகையால் சுயராஜ்ய அதிகாரியாக இருந்தால் மனம் எஜமானனாக இருக்கிறது. மனம் உங்களுடைய ஊழியர், ராஜா அல்ல. உலகத்திலே சொல்லுவாங்க, மனம் ஒரு நல்ல சர்வெண்டா வேலை செய்யும், ஆனா நல்ல மாஸ்டராக இருக்காது அப்படின்னு. மனம் மாஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதோகதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தான் மாஸ்டரா இருக்கணும், மனதிற்கு ஆர்டர் பண்ணணும்வாங்க. ஆகையால மனம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கணுமே தவிர ராஜாவாக அல்ல. ராஜா என்றால் அதிகாரி, அடிமையை ராஜா என்று சொல்ல மாட்டார்கள். மனதிற்கு அடிமையானாலும் அடிமைதானே. ஆகையால் ரிசல்ட்டில் எதை பார்த்தார்? நான் மனதின் எஜமானன், ராஜ்ய அதிகாரி எஜமானன் என்ற நினைவு இந்த ஆத்ம நிலை குறைவாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜ் குறைவா இருக்கின்றார். சதா இருப்பதில்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவா இருக்கு, சதா காலமும் இருக்கிறதில்லை அப்படின்றார். இது முதல் பாடம். நீங்கள் அனைவரும் எதை முதல் பாடமாக படித்தீர்கள்? நான் ஆத்மா. பரமாத்மாவின் பாடமோ 2ஆம் நம்பராக இருக்கிறது. ஆனால் நான் எஜமானன், ராஜா, இந்த கர்மேந்திரியங்களின் அதிகாரி, ஆத்மா, சக்திசாலி ஆத்மா என்பது முதல் பாடமாக இருக்கிறது. அனைத்து சக்திகளும் ஆத்மாவின் உண்மையான குணங்கள் ஆகும். எனவே நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதின் நேச்சுரல் ஸ்வரூபம் சதா நினைவில் இருக்க வேண்டும். முகத்தின் மூலம் அனுபவம் ஆக வேண்டும். ஆக பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்குவதற்கு இன்னும் அதிக கவனம் தேவைப்படுகிறது என்பதை பாப் தாதா பார்த்தார். வெறும் நான் ஆத்மா என்பது மட்டுமல்ல, ஆனால் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை நினைவில் வைத்தால் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவின் முன்னால் பிரச்சனை அல்லது தடையின் எந்த சக்தியும் வர முடியாது. ரிசல்ட்டில் இப்போதும் ஏதாவது பிரச்சனை அல்லது தடை தெரிகிறது. நீங்களும் இதை தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் நம்பிக்கையின் வெளிப்படையான ஸ்வரூபம், ஆன்மீக போதை இன்னும் நன்றாக வெளிப்பட வேண்டும். அதற்காக இந்த எஜமான தன்மையின் போதையில் இருக்க வேண்டும். அதை அடிக்கடி சோதனை செய்யுங்கள். சோதனை செய்வது ஒரு நொடியின் விஷயமாகும். கர்மம் செய்கிறீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது எஜமானன் என்ற அத்தாரிட்டியுடன் கர்மேந்திரியங்களின் மூலம் காரியத்தை செய்விக்கும் கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவருடைய ஆத்மா என்று உணர்ந்து கர்மத்தை ஆரம்பித்தீர்களா, அல்லது சாதாரணமாக கர்மம் ஆரம்பமானதா என்பதை ஆரம்பம் செய்யும் நேரத்தில் சோதனை செய்யுங்கள். காரியம் செய்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. சாதாரணமாக ஆரம்பிச்சிட்டிங்களா, அல்லது நான் எஜமானன் அப்படின்ற அந்த அதிகாரத்தோடு கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியத்தை செய்விச்சிங்களா?
கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி உடைய ஆத்மா என்று உணர்ந்து கர்மத்தை ஆரம்பிச்சிங்களா? அல்லது சாதாரணமாக செய்துட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை நீங்க சோதனை செய்யுங்கன்றார். நினைவு சொரூபத்தில் செயலை ஆரம்பிப்பதற்கும் சாதாரண நிலையிலிருந்து செயலை ஆரம்பிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி எல்லைக்குட்பட்ட பதவியில் இருப்பவர்கள் தன்னுடைய காரியத்தை செய்கிறார்கள் என்றால், முதலில் சீட்டில் செட் ஆகி பிறகு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார்களோ, அதேபோல் நீங்கள் எஜமானன், சுயராஜ்ய அதிகாரி என்ற சீட்டில் செட் ஆகி பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். இந்த எஜமான தன்மையின் அத்தாரிட்டியின் சோதனையை இன்னும் அதிகமாக்க வேண்டும். இந்த எஜமான தன்மையின் அத்தாரிட்டியின் அடையாளம் சதா ஒவ்வொரு காரியத்திலும் டபுள் லைட் மற்றும் குஷியின் அனுபவம் ஏற்படும். மேலும் ரிசல்ட்டில் வெற்றி சகஜமாக அனுபவம் ஆகும். இப்போது வரையிலும் அங்காங்கே அதிகாரிக்கு பதிலாக அடிமையாகி விடுகிறீர்கள். அடிமைத்தன்மையின் அடையாளமாக என்ன தென்படுகிறது? அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் என்று அடிக்கடி சொல்கிறீர்கள். விரும்பவில்லை, இருந்தாலும் என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம் என்கிறீர்கள். பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார், எந்த நேரம் என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம் என்று சொல்கிறீர்களோ அந்த நேரத்தில் இந்த பலவீன சம்ஸ்காரம் உங்களுடைய சம்ஸ்காரமா என்ன? உங்களுடையதா? இது ராவணனின் மத்திய கால சம்ஸ்காரம். ராவணன் கொடுத்தது. அதை என்னுடையது என்று சொல்வது தவறு. தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். அந்த நேரத்தில் என்னுடையது என்னுடையது என்று சொல்வதினால்தான் அது அதிகாரியாகி விடுகிறது, நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் அது என்னுடைய சம்ஸ்காரம் இல்லை. எது தந்தையின் சம்ஸ்காரமோ அதுதான் என்னுடைய சம்ஸ்காரம் என்று இருக்க வேண்டும். தந்தையின் சம்ஸ்காரம் எது? விஸ்வ கல்யாணக்காரி, சுப பாவனை, சுப விருப்பம் உடையவர். அந்த நேரம் தந்தையின் சம்ஸ்காரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் லட்சணங்கள் ராவணனுடையதாக இருக்கிறது. ஆகையால் மிக்ஸ் ஆகி விடுகிறது. எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். லட்சியம் வைத்திருப்பது தந்தைக்கு சமமாகணும்னுட்டு, ஆனால் லட்சணங்கள் இருப்பது ராவணனுடையது. ஆகையால ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுது அப்படின்றார். கொஞ்சம் தந்தையின் நல்ல சம்ஸ்காரம், கொஞ்சம் அந்த என்னுடையது என்ற பழைய சம்ஸ்காரம், இந்த இரண்டும் கலந்து இருக்கிறது. எனவே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் சம்ஸ்காரம் எப்படி உருவாகிறது? அது அனைவருக்கும் தெரியும் தானே. மனம் மற்றும் புத்தியின், அதாவது எண்ணம் மற்றும் காரியத்தினால் சம்ஸ்காரம் உருவாகிறது. முதல்ல எண்ணம் வரும், அதுக்கப்புறம் புத்தி தீர்மானிக்கும், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துகிறோம். நம்ம எந்த மாதிரி செய்கிறோமோ அதுதான் சம்ஸ்காரம் ஆகுது. இது நம்ம முதல் பாடத்துல இருந்தே கேட்குறோம். முதலில் மனம் எண்ணத்தை உருவாக்குகிறது, புத்தி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. பிறகு நல்ல கெட்ட சம்ஸ்காரம் உருவாகி விடுகிறது. ஒரு எண்ணம் செயலாகணும்னா அந்த புத்தியினுடைய வேலை மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நமக்கு ஒரு காரியத்தை செய்யணுன்ற எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. புத்தி ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்னா, சரி செய் அப்படின்னு தீர்மானிச்சதுன்னா செய்திருவோம். அதுதான் சம்ஸ்காரம் ஆகும். அப்போ நல்ல தீர்மானம் கொடுத்ததுன்னா நல்ல சம்ஸ்காரம், சரியாக தீர்மானிக்கலைன்னா கெட்ட சம்ஸ்காரம் உருவாயிடுறது. எனவே பாப் தாதா தாதியின் கூடவே ரிசல்ட்டில் பார்த்தார். எஜமான தன்மையின் போதை நேச்சுரல் நேச்சராக இருக்க வேண்டும். ஆனால் பாலகத்தன்மையின் நிலையுடன் ஒப்பிடும் போது
இப்போதும் குறைவாக இருக்கிறது என்பதை பார்த்தார்கள். ஆகையால் சமாதானம் செய்வதற்கு பிறகு யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அதாவது பாலகத்தன்மை எஜமானத்தன்மையினுடைய பேலன்ஸ் இல்லை. பாலகத்தன்மையின் போதே நேச்சுரலா இருக்கு. ஆனால் எஜமானத்தன்மையின் போதே நேச்சுரல் நேச்சராக இன்னும் ஆகல. ஆகையால் தான் அந்த யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சமநிலை இருந்ததுன்னா சமாதானமாக இருப்பீங்க. பிராமணரிலிருந்து தேவதையாக வேண்டும். சத்திரியராக ஆகக்கூடியவர்கள் நிறைய பேர் வரப்போகிறார்கள். அதாவது இனிமே வரக்கூடியவர்கள் தான் சத்திரியர்களாக ஆகக்கூடியவர்கள். நீங்களாம் எப்பயோ வந்தவங்க. ஆகையால நீங்க பிராமணிலிருந்து தேவதை ஆகக்கூடியவர்கள் அப்படின்றார். சத்திரியர்கள் ஆகக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வருவாங்க கடைசியில. அவர்கள் பின்னால் வருவார்கள். நீங்களோ அதிகாரி ஆத்மாக்கள். ரிசல்ட்டை கேட்டீர்களா? ஆகையால் நான் யார் என்பதை அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அப்படித்தானே இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். நினைவு சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். சரிதானே? நல்லது. ரிசல்ட்டையும் சொல்லிவிட்டோம். இப்போது பிரச்சனையின் பெயரை, தடையின் பெயரை, அலைச்சலின் பெயரை, வீண் எண்ணங்களின் பெயரை, வீண் நினைவுகளின் பெயரை முடித்து விடுங்கள். பிறரையும் முடிக்க வையுங்கள். சரிதானே? செய்வீர்களா? செய்வீர்கள் என்றால் உறுதியான எண்ணத்தின் கையை உயர்த்துங்கள். இந்த கையை உயர்த்துவது சாதாரணமாகிவிட்டது. எனவே கை உயர்த்த வைப்பதில்லை. மனதில் உறுதியான எண்ணத்தினுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஷரீரத்தின் கரத்தை அல்ல. அதை நிறைய பார்த்துவிட்டோம். கை தூக்க சொன்ன கை தூக்குவீங்க. ஆகுவீங்களா, மாறுவீங்களா, செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே கை தூக்கிடுறீங்க. அதை நிறைய பார்த்துட்டோம். மனதின் கையை உயர்த்துங்க. திட சங்கல்பத்தின் கையை உயர்த்துங்க அப்படின்றார். எப்போது அனைவரும் இணைந்து மனதினால் உறுதியான எண்ணத்தின் கரத்தை உயர்த்துவீர்களோ அப்போதுதான் நம்முடைய சுக வள்ளல், சாந்தி வள்ளல் தந்தை வந்துவிட்டார் என்று உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்களுடைய குஷியின் கரங்களும் உயரும். தந்தையை வெளிப்படுத்தும் பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள் தானே? எடுத்திருக்கிறீர்கள் தானே? பக்கா? டீச்சர்ஸ் எடுத்திருக்கிறீர்களா? பாண்டவர்கள் எடுத்திருக்கிறீர்களா? பக்கா? நல்லது. அந்த தேதியை குறித்திருக்கிறீர்களா? தேதியை ஃபிக்ஸ் செய்யவில்லையா? எவ்வளவு காலம் தேவை? 1 வருடம் தேவையா? 2 வருடம் தேவையா? எத்தனை வருடங்கள் தேவை? ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சிக்கேற்றபடி, தன்னுடைய சக்திக்கேற்றபடி, தன்னுடைய இயல்பான நடக்கும் அல்லது பறக்கும் விதிப்படி தன்னுடைய நிறைவு பெறும் நாளை தானே ஃபிக்ஸ் செய்யுங்கள் என்று பாப்தாதா சொல்லி இருந்தார். அதாவது நீங்க செய்கிற முயற்சியின்படி, உங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியின்படி, நீங்க எவ்வளோ வேகமா நடக்கிறீங்களோ அல்லது பறக்கிறீங்களோ அதன்படி நீங்களே அந்த நிறைவு நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வேகத்துல நடந்தால் நான் எப்போ போய் அந்த லட்சியத்தை அடைவேன், குறிக்கோளை அடைவேன் அப்படின்றது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வேகத்துல நான் முயற்சி செய்தால் எப்போ தந்தைக்கு சமமாகவே, அல்லது இந்த சக்திக்கு ஏற்றபடி செய்தால் எப்போ பாலகத்தன்மை மற்றும் எஜமானத்தன்மை சமமாகும், எப்போ பாபா வெளிப்படுத்துவார் அப்படின்றது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றார். ஏன்னா பாபாவை வெளிப்படுத்தணும்னா நாம முதல்ல பாபா சொன்ன அந்த ஸ்டேஜில் வெளிப்படணும். நமக்குள்ள அந்த நிலை, மனநிலை தெரியணும். அப்பதான் பாபாவும் தெரிவார், வெளிப்படுவார். மற்றபடி பாப் தாதாவோ இப்போதே செய்யுங்கள் என்றுதான் சொல்வார். ஆனால் தன்னுடைய சக்திக்கேற்றபடி, தன்னுடைய முயற்சிக்கேற்றபடி தன்னுடைய தேதியை ஃபிக்ஸ் செய்யுங்கள். என்னை கேட்டால் இப்போவே செய்யுங்கன்னு தான் சொல்வேன்.
ஆனா உங்களுடைய நிலைமையை பார்த்துக்கிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றார். மேலும் நேரத்தின் அனுசாரம் மனதின் நிலையில், வார்த்தைகளின் நிலையில், சம்பந்தம் மற்றும் தொடர்பின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்று அவ்வப்போது அதையும் சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் தேதியை ஃபிக்ஸ் செய்வதினால் தானாகவே அங்கு கவனம் செல்லும். நல்லது. அனைத்தையும் கேட்டீர்கள். எப்படி கேட்பது சகஜமாக இருக்கிறதோ அதேபோல் கேட்பதை கடந்த ஸ்வீட் சைலன்ஸ் நிலைக்கு செல்லுங்கள். எப்போது வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் எஜமானராகி இருங்கள். முதலில் விசேஷமாக மனதின் எஜமானர் ஆக வேண்டும். ஆகையால்தான் மனதை வென்றவர் உலகத்தை வென்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்போது கேட்டீர்கள், அதே நேரத்தில் பார்க்கவும் செய்தீர்கள். அப்படின்னா உள்ள சூக்ஷ்மத்துல பார்த்துக்கிட்டீங்க. ஆத்மா ராஜாவாகி மனம் புத்தி சம்ஸ்காரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடிகிறதா? மனம் புத்தி சம்ஸ்காரம் மூன்றிற்கும் எஜமானராகி ஸ்வீட் சைலன்ஸ் என்று கட்டளை இடுங்கள். ஆக அனுபவம் செய்யுங்கள். கட்டளை இடுவதினால், அதிகாரி ஆகுவதினால் மூன்றும் ஆர்டரில் இருக்கிறதா என்று. இப்பொழுதே அதிகாரி நிலையில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சதா சுயமரியாதையில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் சக்தி சொரூபத்தில், தூய்மையின் சித்தி சொரூபத்தில் சதா ஆடாத அசையாத நிலையின் அனுபவியாகி சுய மாற்றத்தையும் உலக மாற்றத்தையும் செய்யக்கூடிய சதா அதிகாரி மனநிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையிடம் இருந்து அதிகாரத்தை கொடுக்க வைக்கக்கூடிய நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி ஆத்மாக்களுக்கு பரமாத்மா அன்பு நினைவுகளையும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களையும் ஸ்வீகாரம் செய்யுங்கள். மேலும் பாப்தாதாவின் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம். தன்னை தானே மாற்றிக்கொண்டு உலகத்திற்கு ஆதாரமூர்த்தியாக ஆகக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுங்கள். உயர்ந்த பதவி அடைவதற்கு பாப்தாதாவின் படிப்பினை குழந்தைகளே தன்னை மாற்றுங்கள் என்பதுதான். அதாவது உங்களை மாத்திக்கோங்க. இதுதான் பாப்தாதாவின் படிப்பினை உயர்ந்த பதவி அடைவதற்கு. தன்னை மாற்றுவதற்கு பதிலாக பிரச்சனைகளை அல்லது மற்றவர்களை மாற்றுவதற்கு யோசிக்காதீர்கள். அல்லது இந்த தீர்வு கிடைத்தால் அல்லது உதவி கிடைத்தால் மாற்றம் ஏற்படும் என்று நினைக்காதீர்கள். இதுபோல் ஏதாவது ஆதாரத்தினால் மாறுபவர்களின் பலனும் ஆதாரத்தின் படிதான் இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும், எனக்கு இந்த வசதி கிடைக்கணும், எனக்கு இது சரியாகணும், அப்போதான் நான் மாறுவேன். அப்படி இந்த விஷயங்களின் ஆதாரத்தில் உங்கள் மாற்றம் இருக்கு அப்படின்னா பலனும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றார். ஏனென்றால் எத்தனை பேருடைய ஆதாரத்தை பெறுவீர்களோ அந்த அளவிற்கு சேமிப்பு கணக்கு பங்கை பகிர்ந்து கொடுப்பதில் போய்விடும். நீங்க மாறுறதுக்கு எத்தனை ஆதாரங்களை பயன்படுத்துறீங்களோ அப்போ வெற்றி அடைஞ்ச பின்னாடி மாறின பின்னாடி உங்க சேமிப்பு கணக்கு என்ன இருக்கோ அது எத்தனை பேருக்கு நீங்க உதவி வாங்கினீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் போயிடும். ஆகையால யார் எப்படி இருந்தாலும், எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும், எந்த தீர்வு எப்படி இருந்தாலும், எந்த வசதி எப்படி இருந்தாலும் நான் மாறணும் அப்படின்னா ஃபுல்லு நமக்கே அந்த கணக்கு இருக்கும். ஆகையால் தன்னை மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் சதா இருக்க வேண்டும். நான் தான் உலகத்தின் ஆதார மூர்த்தியாக இருக்கிறேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும். ஸ்லோகன். குழுவில் ஊக்கம் உற்சாகம்
மற்றும் உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் வெற்றி கிடைத்தே தீரும். அவ்யக்த சமிகை. எப்படி ஒருவர் பலவீனமாக இருந்தால் அவருக்கு சக்தி நிரப்புவதற்கு குளுக்கோஸ் ஏற்றுகிறார்களோ, அதேபோல் எப்போது தன்னை ஷரீரத்தை கடந்த அஷரீரி ஆத்மா என்று நினைப்பீர்களோ அப்போது இந்த சாட்சி நிலை சக்தியை நிரப்பும் வேலை செய்யும். டிட்டாச் ஆனீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும், குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி பவர் கிடைக்கும் அப்படின்றார். மேலும் எவ்வளவு நேரம் சாட்சி நிலையின் நிலை இருக்குமோ அவ்வளவு நேரம் துணைவராக இருக்கும் தந்தையின் நினைவும் இருக்கும். அதாவது தந்தை கூடவே இருப்பார். ஓம் சாந்தி. Om Shanti.